நல்லா நீங்கள் அதை விளங்கிக்கணும். ஒரு தனி மனிதனுக்காக பிரதமர் ஆகிற வரைக்கும். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிரதமர் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும், தொழிலதிபர்கள் தொழில்கள் எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். இன்றைக்கி வந்து தொழிலதிபர் கண்ட்ரோலில் பிரதமர் இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்பலாம் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலில் வந்து அரசு கண்ட்ரோலில் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி தொழிலதிபர்கள் கண்ட்ரோலில் கார்ப்பரேட் பனியா சேட்டு மாறுவாடி கும்பல் கண்ட்ரோலில், இன்றைக்கி பார்ப்பனர்கள் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் இருக்குது, பிரதமர் இருக்கார், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ மோடியோட கேபினெட்டை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு, இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு கார்ப்பரேட் கும்பல் இருக்குது, சர்வதேச கும்பல். அது ஒரு வந்து மெடிக்கல் மாஃபியா இருக்குது, எஜுகேஷன் மாஃபியா இருக்குது, அப்புறம் வந்து கூலிப்பட மாஃபியா இருக்குது, பல மாஃபியாக்கள் உலக லெவலில் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பில்கேட்ஸு, ஜார்ஜ் சோரஸு, அதுக்கடுத்து பார்த்தா ராக்ஃபெல்லர், ரோத்ஷைல்டு, ஒரு 10 யூத குடும்பம் இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தா எலான் மஸ்க் இருக்காப்புல, இப்படி பல கும்பல் இருக்குது, உலக லெவல் மாஃபியாக்கள் இதெல்லாம். இந்த கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொரோனாவை பரப்புனது, கொரோனாக்கு வேக்சினேஷன் கண்டுபிடிச்சது, உலக நாடுகள் முழுக்க பல நோய்களை பரப்புறது, பல பேர் வாழ்க்கையை நாசமாக்கி சீரழிச்சு இந்த டீபாப்புலேஷன் அஜெண்டா கொண்டு வரது, உலகத்தோட ஜனத்தொகையை குறைக்கிறதுக்கு வேலை பார்க்குறது, அந்த பில்கேட்ஸ் அந்த மாஃபியா, அது இன்டர்நேஷனல் மாஃபியா. அது பில்கேட்ஸ் அந்தால பார்த்தீங்கன்னா பெரிய உலக பணக்காரன் வாங்க, ஆனால் அது மிகப்பெரிய ஃப்ராடு கிரிமினல் அது, இந்த பில்கேட்ஸ். அது மாதிரி வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பல், இந்த அதானி அம்பானி, இந்த கார்பரேட் கும்பல் உட்காந்து இந்த என்ன பண்ணோம், அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணோம், ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணோம், பிரதமரை கண்ட்ரோல், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது இந்த கும்பல் உட்காந்து பண்ணோம்.